வேதம் இவ்விதமாக ஆரம்பிக்கிறது. ஆதியிலே இறைவன் வானங்களையும் பூமியும் உண்டாக்கினார். அதன் பின்பு எவ்வளவு கால இடைவெளிக்கு பின் மற்றவர்களை படைத்து ஒழுங்குபடுத்தினார் என்ற விவரம் அறியப்படவில்லை. ஆனால் நமக்கு தேவையான விவரங்களை ஆண்டவர் அங்கே பட்டியலிட்டு இருக்கிறார். அவை என்னவென்றால், முதல் நாளிலே வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அப்படியே வெளிச்சம் உண்டாயிற்று. அது நல்லதென்று ஆண்டவர் கண்டு வெளிச்சத்துக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவும் என்றும் ஆண்டவர் பெயரிட்டார். 2ஆம் நாளிலே இறைவன் தண்ணீரை 2ஆக பிரித்து ஒன்றை ஆகாய விரிவுக்கு மேலும் கீழும் ஏற்படுத்தினார். ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். அது நல்லதென்று ஆண்டவர் கண்டார். 3ஆம் நாளிலே இறைவன் வெட்டாந்தரையும் சமுத்திரத்தையும் ஒழுங்குபடுத்தி தாவரங்களையும் கனி கொடுக்கும் மரங்களையும் உண்டாக்கி அது நல்லதென்று ஆண்டவர் கண்டார். 4ஆம் நாளிலே அவர் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உருவாக்கினார். அது நல்லதென்று கண்டார். 5ஆம் நாளிலே நீர் வாழும் ஜீவன்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சிருஷ்டித்தார். நல்லதென்று கண்டார். 6ஆம் நாளிலே பூமியிலே வாழ மிருகங்களை உண்டாக்கி நல்லதென்று ஆண்டவர் கண்டார். அதன் பின்பு இறைவன் பூமியிலே மண்ணினாலே மனிதனை உருவாக்கி தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படி இருக்க தமது ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனிதன் ஜீவ ஆத்மாவானான். இறைவன் மனிதனை எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி மனிதனை ஆசீர்வதித்தார். இறைவன் தனது படைப்பிலே எல்லாவற்றையும் நல்லதென்று கண்டார். மனிதனுக்கோ தாம் பூமியிலே படைத்த எல்லாவற்றையும் கையளித்து விட்டு அவனை ஆசீர்வதித்தார். ஆண்டவருடைய படைப்பில் ஒவ்வொரு காரியமும் அந்தந்த நாளிலே செய்து நல்லதென்று கண்டார். அவ்விதமாக இறைவன் அமைத்த அந்த 7 நாட்களும் சுப காரியங்கள் நடைபெற்றது. ஆகவே இறைவன் படைத்த 7 சுப நாட்களும் நல்ல நாட்கள் தான், நல்ல நேரம்தான். 24x7 நமக்காகத்தானே. வேதம் சொல்கிறது, நீங்கள் எதை செய்தாலும் அதை தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்யுங்கள். ஆண்டவர் உங்கள் சுப காரியங்களை இன்றும் என்றும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Like, share and subscribe to spread our Lord's love.